வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இனி சினம் இல்லை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒருவரிடம் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு அவரிடம் மட்டும் சினம் தவிர்த்தல் பயிற்சியை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருக்கும் நமக்கும் என்ன உறவு, எத்தகைய உறவு, அவர் நமக்காக, நம் நலனுக்காக எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார் என்று எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். பலமுறை பல நாட்கள் நமது மகிழ்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டினை உற்று நோக்கினால், இத்தகைய அன்பு உருவத்தின் மீது, அன்பு கொண்ட நண்பர் மீது, உறவினர் மீது நான் சினம் கொள்வது தகாது. எனவே இன்று முதற்கொண்டு அவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் உண்டாகும். இந்த எண்ணத்தோடு அவரது உருவத்தை மனத்தில் நினைத்து இம்முடிவை எடுத்துக்கொள்வோம். இன்று முதற்கொண்டு 7 நாட்கள் இந்த பயிற்சிக்கு ஒதுக்கி கொண்டு காலையிலே எழுந்தவுடன் இன்று இவரோடு தொடர்பு கொண்டு பேசப்போகிறேன். இன்னென்ன வேலையில் செயலில் ஈடுபடப் போகிறேன். அவர் இன்னது சொன்னால் எனக்கு சினம் எழுவது இயல்பாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்று அவர் என்ன சொன்னாலும் சரி, சினம் எழாது காப்பேன். சினம் வறுமையானால் அந்த இடத்திலே விழிப்பு நிலை கொண்டு என்னை தடுத்து கொள்வேன் என்று உறுதி கொண்டு அவர் என்ன சொல்வார் என்று தெரிந்து கொண்டு அதற்கும் நாமே அமைதியாக பதில் சொல்ல வேண்டும், அல்லது பதில் பேசாமல் இருக்க வேண்டும் என ஒரு மானசீக நாடகமே தயார் செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த நாளிலே அவரோடு பலமுறை சந்தித்து பேச, செயலாற்ற வேண்டியிருக்கும். அப்போதெல்லாம் விழிப்போடு இருந்து இவரோடு சினம் கொள்ளாது நாம் இந்த நாளை கழிக்க வேண்டும் எனவும் பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணமிந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்து வந்த தெய்வம் கொஞ்சம் விலகிச் சென்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளமென்ற சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது.
குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. பிள்ளைகளாயிருந்தவர்தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் கொள் பிள்ளைகளெல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. வாழ்க வளமுடன்.